டிவிகே கட்சி எடுத்துக்கொண்டாலும் அவருடைய பிரதான எதிரி திமுக தான். ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர்ந்தால் 101% பிரதான எதிரியுடைய தோல்வி உறுதி. மார்ச் மாதம் தேர்தலுக்கு பிப்ரவரி மாதம் கடைசியிலேயோ மார்ச் முதல் வாரத்தில் கூட கூட்டணி அமைவது என்பது வழக்கம், சில நேரங்களிலே பழக்கமாகவும் இருக்கிறது தமிழக அரசியலில். ஒவ்வொரு கட்சியும் அவரவர்கள் சார்ந்த கூட்டத்திலே மாநாட்டிலே அவருடைய கட்சிக்குத்தான் முதல் ஸ்தானம் கொடுப்பார்கள் என்பதிலே மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அதே நேரத்தில் தேர்தல் இருக்கும் போது கூட்டணிகளை இறுதி செய்யும் போது எல்லா கட்சிகளும் அதிகாரப்பூர்வமாக ஒரு நிலையை எடுத்து அப்பொழுதுதான் உண்மை நிலையை வெளிப்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். இது ஒன்றும் தமிழக அரசியல் களத்தில் புதிதல்ல. மார்ச் மாதம் தேர்தலுக்கு பிப்ரவரி மாதம் கடைசியிலேயோ மார்ச் முதல் வாரத்தில் கூட கூட்டணி அமைவது என்பது வழக்கம், சில நேரங்களிலே பழக்கமாகவும் இருக்கிறது தமிழக அரசியலில். அதனால இப்ப டிவிகே கட்சி எடுத்துக்கொண்டாலும் அவருடைய பிரதான எதிரி திமுக தான். அதனால ஒட்டுமொத்தத்தில் ஒத்த கருத்துடையவர்கள் தான் பிரதான எதிரியாக ஒரே கட்சியை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா. ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர்ந்தால் 101% பிரதான எதிரியுடைய தோல்வி உறுதி.